வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், பல்லாவரம், அனகாபுத்தூர், பள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குமரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முல்லையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திக்குறிச்சி கல்லணை பகுதியில் ஆற்றின் தடுப்புச் சுவர் உடைந்ததால் தண்ணீர் வெளியேறியது. இதன் விளைவாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பல ஏக்கர் விவசாய நிலங்களில் புகுந்து வாழை, மரவள்ளி போன்ற பயிர்களை அழித்தது. இந்த வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். புதுக்கோட்டை நகரம் அறந்தாங்கி, அரிமளம், ஆலங்குடி, ஆவுடையார் கோவில், கரம்பங்குடி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, செஞ்சை, கழனிவாசல், சூரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை, தம்பிக்கோட்டை, சித்தமல்லி, தில்லைவிளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு முக்கிய பங்காற்றிய MiG-21 வகை போர் விமானங்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பிரியா விடை அளித்தனர். 62 ஆண்டுகால சேவைக்கு பிறகு விமானப்படையிலிருந்து MiG-21 ரக போர் விமானங்களுக்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளது. சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பிரிவு உபச்சார நிகழ்வில் 23 ஸ்குவாட்ரான் படைப்பிரிவில் கடைசியாக இணைக்கப்பட்ட MiG-21 பேந்தர்ஸ் போர் விமானங்களுக்கு பிரியா விடை கொடுக்கப்பட்டது. அக்டோபர் மாதத்திற்கான 20.2 TMC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 44வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை செயலர் ஜெயகாந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ஷெனாய் நகரில் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஷெனாய் நகர் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடல் 10,56 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தை திறந்து வைத்த முதல்வர் வீரர்களுடன் கலந்துரையாடினார். கோயம்பேட்டில் 10,27 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பூங்கா, ராமாபுரத்தில் 7,32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திறந்தவெளி பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். அதிமுகவின் அழுத்தத்தின் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை கிடைத்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் வேலாயுதம்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், செந்தில் பாலாஜியால் கரூர் மாவட்டமே வீழ்ச்சி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். திமுக அரசு தற்போது வெண்டிலேட்டரில் இருப்பதாகவும் பழனிசாமி ஆவேசமாக குறிப்பிட்டார். பீகார் மாநில பெண்களுக்கு சகோதரராக தான் என்றும் இருப்பேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் பெண் தொழில் முனைவோருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 75 லட்சம் பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. தாம் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் இல்லை என்று தவேக தலைவர் விஜயை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் திமுக முப்பெரும் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசிய அவர், தாம் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வதாகவும் வாரம் 5 நாட்கள் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தவேக தலைவர் விஜய் இன்று நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவேக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செய்து வருகிறார். ஏற்கனவே திருச்சி, நாகை, திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்டுள்ள அவர் சனிக்கிழமை நாமக்கல், கரூர் ஆகிய 2 இடங்களில் பரப்புரை செய்கிறார். சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் செல்லும் விஜய் அதன் பிறகு சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார். தங்களுக்கென தனித்துவம் கொண்ட எந்த கொள்கையும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் உருவாக்கியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வைத்துக் கொண்டு என்ன மாற்றம் வரப்போகிறது என்று காட்டமாக விமர்சித்தார். திமுகவின் இட்லி அதிமுகவின் தோசையை எடுத்து விஜய் உப்புமா கிண்டுவதாகவும் சீமான் விமர்சித்தார். லடாக்கில் மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பு சலுகைகள் கோரும் போராட்டத்தின் முக்கிய காரணமாக இருந்த சோனம் வாங்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். லேவில் தங்கியிருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது பேச்சு காரணமாக நடந்த போராட்டங்களால் 4 பேர் உயிரிழந்தனர் என்றும் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வாங்சுக் கைது செய்யப்பட்டுள்ளது லடாக்கில் இன்னும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ், லடாக் யூனியன் பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பாஜக அரசாங்கம் அடைந்த படுதோல்வியிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இந்த கைது நடவடிக்கை என்று கூறியுள்ளார். லடாக்கில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். மாநில அந்தஸ்து தொடர்பாக நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக லடாக்கின் லே நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. BSNL நிறுவனத்தின் 2 முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அறிவித்துள்ளார். முதலாவதாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 4G கோர் நெட்வொர்க் சுமார் 98,000 தளங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இரண்டாவதாக கிராமப்புறங்களில் 100% 4G இணைப்பை உறுதி செய்யும் 4G செறிவூட்டல் திட்டம் தொடங்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐ லவ் முகமது போஸ்டர்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சை வன்முறையாக வெடித்துள்ளது. பரேலி நகரில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு நடந்த போராட்டத்தில் சிலர் கல்வீச்சு மற்றும் மோதலில் ஈடுபட்டதால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் தடியடி நடத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ 3ஆம் நாள் வைபவத்தில் முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் பெரிய சேஷம், சின்ன சேஷம், அன்னப்பறவை, சிம்ம வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவையொட்டி மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள அபிஷேக மண்டபத்தில் அம்மனுக்கு 36 வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு தீபாராதனையுடன் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார். தமிழகத்தின் புதிய டிஜிபியை தேர்வு செய்வது தொடர்பாக வெள்ளிக்கிழமை டெல்லியில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மற்றும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோர் யுபிஎஸ்சி உறுப்பினர்களை சந்தித்து பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரிகளின் பெயர்கள் குறித்து கலந்துரையாடினர். விரைவில் புதிய டிஜிபி நியமனம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற விதிகள் மீறப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. சுங்கத்துறையால் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு எதிராக நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்திடமிருந்து சட்டப்பூர்வமாக காரை வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். சுங்கத்துறை சோதனையின் ஒரு பகுதியாக கொச்சியில் உள்ள துல்கர் சல்மானின் இல்லத்திலிருந்து ஒரு லேண்ட் ரோவர் ரக சொகுசு கார் உட்பட சில வாகனங்கள் வரி ஏய்ப்பு சந்தேகத்தின் பேரில் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்கா வரி விதித்த பின்னர் ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாக நேட்டோ நாடுகளின் தலைவர் தவறான தகவலை தெரிவித்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. டெல்லியில் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், நேட்டோ தலைவர் கூறியது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது என்றார். புதினுக்கு அறிவுறுத்தும் வகையில் உரையாடல் ஏதும் நடக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர அரசு மாநில விவசாயத்துறைக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் நிதியுதவியை அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த 3 ஆண்டுகளில் கனமழை, வெள்ளம், புயல், வறட்சி, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன.
போலந்து நாட்டைச் சேர்ந்த சாகச வீரர் ஆண்ட்ரிச் பார்க்கில் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் துணையின்றி பனிச்சறுக்கு செய்து உலக சாதனை படைத்துள்ளார். 37 வயதான இவர் செப்டம்பர் 22 அன்று எவரெஸ்ட் உச்சியை அடைந்தார். அதன்பின் உடனடியாக தனது பனிச்சறுக்கு பலகைகள் மூலம் சிகரத்திலிருந்து சறுக்கி இறங்கத் தொடங்கினார். மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு சட்டம் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவது, விசாரணையின்றி கைது நடவடிக்கை மேற்கொள்வது போன்ற பல்வேறு அதிகாரங்களை ஆயுதப்படைகளுக்கு வழங்குகிறது. இச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சண்டிகரில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தூய்மை பணியில் ஈடுபட்டது வெற்றி நாடகம் என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. முதல் நாள் இரவே தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கொட்டி மறுநாள் காலையில் அமைச்சர் வந்து சுத்தம் செய்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் இதுவரை ஒன்றும் செய்யாமல் தேர்தலுக்காக திட்டங்களை அறிவிப்பது ஏன் என காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பிரதமர் மகளிர் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின்படி ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் தருவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை ஏன் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் லாலு பிரசாத் யாதவின் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளது. லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தம்பி தேஜஸ்வி யாதவின் கட்டுப்பாட்டில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தளத்தை எதிர்த்து ஜன்சக்தி ஜனதா தளம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தேஜ் பிரதாப் யாதவ் கரும்பலகை சின்னத்துடன் களமிறங்க உள்ளதாகவும் மேலும் 5 சிறிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். நாடெங்கிலும் மீண்டும் மீண்டும் நடக்கும் வினாத்தாள் கசிவால் கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவுகள் அழிக்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நடந்த வினாத்தாள் கசிவை சுட்டிக்காட்டி பாஜக இளைஞர்களின் உழைப்பை வீணாக்கிவிட்டது என்று அவர் விமர்சித்தார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்க அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதிக்குள் செயற்கை மழை சோதனை நடைபெறவுள்ளது. இதற்காக ஐஐடி கான்பூருடன் டெல்லி அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. அதன்படி செயற்கை மழை திட்டத்திற்காக 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட சோதனை அடிப்படையில் அடுத்தடுத்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த செயற்கை மழை திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பசுமை பட்டாசு தயாரிப்பிற்கு அனுமதி வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு ஆகிய நிறுவனங்களிடமிருந்து சான்று பெற்ற உற்பத்தியாளர்கள் பட்டாசுகளை தயாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏவும் நடிகருமான பாலகிருஷ்ணா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை சட்டப்பேரவையில் வைத்து சைக்கோ என சாடியது அனலை கிளப்பியுள்ளது. சட்டம் ஒழுங்கு குறித்த விவாதத்தின் போது ஜெகன்மோகன் முதல்வராக இருந்தபோது திரையுலக நலனை புறக்கணித்ததாக பாஜக எம்எல்ஏ ஒருவர் பேசினார். பின்னர் பேசிய பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி முயற்சி எடுத்ததாக கூறிய கருத்தை மறுத்தார். திருப்பதி லட்டில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த விவகாரத்தில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கலப்பட நெய் புகார் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி எனும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவானது தனது கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு அதிகாரியை விசாரணைக்காக நியமிப்பதில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பியது. சென்னையில் வெள்ளி விலை இதுவரை இல்லாத அளவாக 1 கிலோவுக்கு 3,000 ரூபாய் விலை உயர்ந்து 1,53,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 3 ரூபாய் விலை அதிகரித்து 153 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 2 நாட்களாக தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் நேற்று உயர்வு கண்டது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 10,550 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 84,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் தந்தை குறித்தும் சொந்த வீடு குறித்தும் உருக்கமாக பேசிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமாவுக்கு புதிய வீடு கட்டிக் கொடுப்பதற்கான ஆணையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரேமா தனது வீடு ஒழுகும் நிலை குறித்து கண்ணீருடன் சுட்டிக்காட்டி பேசினார்.
ஈழத் தமிழர்களுக்காக விஜய் குரல் கொடுத்தால் அதனை வரவேற்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோவிடம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைத்தனர். ஈழத் தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதனை மனதார மெச்சி வரவேற்பதாக வைகோ பதிலளித்தார். தாவேகா கொடிக்கு தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுவிற்கு விஜய் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு மேல்முறையீட்டு மனுவுக்கு 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க கோரி தாவேகா தலைவர் விஜய்க்கு உத்தரவிட்டுள்ளது. தாவேகாவின் கொடிக்கு தடை விதிக்குமாறு தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை வழக்கு தொடுத்தது. ஆயுத பூஜை விடுமுறையொட்டி 3380 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 26, 27, 29, 30 ஆகிய தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நதிகளை இணைக்க வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகளுடன் இணைந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். உரிமை மீட்க தலைமுறை காக்க எனும் பெயரில் பயணம் மேற்கொண்டிருக்கும் அவர் திருச்சியில் விவசாயிகளோடு இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார். இதன் பின்னர் திருச்சி மாம்பழச்சாலை அருகே காவிரி ஆற்றின் மணல் திட்டில் விவசாயிகளை சந்தித்து பேசினார். ஆட்சியில் பங்கு என கூறப்படும் கருத்துக்கள் மீது முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தலைமைதான் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கருத்து சொல்வதற்கும் பேசுவதற்கும் காங்கிரஸில் அனைவருக்கும் உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் இதன் மீது இறுதி முடிவு எடுப்பது டெல்லி தலைமைதான் என்றார். தமிழ்நாட்டில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் மற்றும் ஆகம விதிகளை பின்பற்றாத கோயில்களை 3 மாதங்களுக்குள் கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் அர்ச்சகர்கள் ஆகிய இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஆகம விதிகளை கண்டறியும் குழுவில் பொம்மபுரம் ஆதீனத்தினை உறுப்பினராக நியமிக்க உத்தரவிட்டனர். பிலிப்பைன்ஸில் பெய்த பெருமழையின் காரணமாக 10 பேர் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதியில் உள்ள கிழக்கு சமர் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. லபுனா பிராந்தியத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் பல குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹமாஸுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அதன் வேலையை செய்து முடிக்கும் என்று அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஐநா பொதுச்சபை மன்றத்தில் உரை நிகழ்த்திய அவர் ஹமாஸிற்கு எதிரான போரில் வெற்றி பெறும் வரை போரை நிறுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனிடையே நெதன்யாகு பேசத் தொடங்கிய போது உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பலர் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். காசாவில் நடைபெறும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துக எனும் முழக்கத்தோடு நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் பாலஸ்தீன குடிகளோடு பங்கேற்றோர் காசா மக்களை வாழ விடுங்கள், பாலஸ்தீனத்திற்கு விடுதலை வேண்டும், காசாவை பட்டினிக்குள் தள்ளாதீர் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர். காசாவுக்கு நிவாரண உதவிகளுடன் கப்பலில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரபல ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க் இஸ்ரேலை கண்டு என்றும் அஞ்சமாட்டேன் என தெரிவித்துள்ளார். கிரெட்டா தன்பர்க் தலைமையிலான குழுவினர் பல்வேறு கப்பல்களில் காசாவை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அவர்களின் சில கப்பல்கள் சேதமடைந்தன. இருப்பினும் தங்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேலை கிரெட்டா தன்பர்க் விமர்சித்துள்ளார். அக்டோபர் 1 முதல் மருந்துகளுக்கு அமெரிக்காவின் 100% வரி விதிப்பு அமலுக்கு வருவதால் பங்குச்சந்தையில் இந்திய மருந்து நிறுவனங்களின் பங்குகள் 8% சரிந்தன. மிக குறைந்த விலையில் பொதுவான மருந்துகள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மொத்த அமெரிக்க தேவையில் 3 1 பங்கு மருந்துகளை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. தைவானின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ரகாசா புயலால் பெய்த அதீத கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் குவாலியன் பகுதியில் உள்ள பிரதான ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து முழு கொள்ளளவை எட்டியது. ஏரியின் தடுப்பு உடைந்து அருகில் உள்ள குவாங்ஃபு கிராமத்திற்குள் நீர் புகுந்தது. இதில் சிக்கி 16 பேர் உயிரிழந்த நிலையில் 22 பேர் காணாமல் போயுள்ளனர்.